இன்னைக்கு ஒரு கால் ரெக்கார்டிங் வந்து லீக் ஆகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சோஷியல் மீடியாவில் வெளியாகி இருக்கிற அந்த குரல் பதிவு ஃபோன் ரெக்கார்டிங் இன்னைக்கு முன்னணி ஊடகங்கள் வரைக்கும் ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கு. அதில் இருக்கிற ஒரு சின்ன கிளிப்பை நாங்கள் கேட்கலாம். சொன்ன இன்றைக்கு அதிகம் பேசப்படுற 3 பேருடைய கைது, அந்த கைதுக்கும் இந்த ஃபோன் ரெக்கார்டிங்குக்கும் இடையில ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு. කෝටි 10ක් මෙහෙන් අරගෙන ලක්ෂ 200ක් ලංකාවෙනුත් අරගෙන අද වෙනකන් කිසිම දෙයක් කරලා දුන්නේ නැහැ. දැන් ඔයා ඔහොම කියනවා. එතකොට දැන් ඒගොල්ලෝ එයා දැන් මම ප්‍රකිත කතා කරාමත් චරිත කතා කරාමත් කියන්නේ දැන් කට්ටිය 3 දෙනා එකට එකතු වෙලා වැඩේ කරලි වෙලා බෙදාගත්ත විදියට තමයි කතා කරන්නේ. නෑ කපෙන් කෝටි 12ක් අරගෙන ඉන්න නම් හම්බ වෙන්නේ නැහැ ඉතින්. අද නැතත් හෙට නැතත් අනිවාර්යෙන්ම අපේ සල්ලි දීලා දැන් අපි ඔයගොල්ලන්ගේ වඳින්න වෙලා තියෙන්නේ ඉතින්. இதில் இந்த மாதிரி கதைக்கிறது நதுன் சிந்தக் இல்லாட்டி ஹரக்கட்டா, இளைஞனுடைய மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி ஊடகங்களில் முத்திரை குத்தப்பட்டிருக்கிற ஹரக்கட்டாட வைஃப் மதுஷிகா மதுவந்தி தான் இந்த மாதிரி கதைக்கிற நபர்னு சொல்லி ஊடகங்களே அடையாளப்படுத்தி இருக்கு. இந்த ஃபோன் ரெக்கார்டிங் வெளிவரதுக்கு முதல்ல 3 பேர் கைது செய்யப்படுறாங்க. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய எஸ்ஜேபி இல்லாட்டி சஜித் பிரேமதாசோட கட்சியை சேர்ந்த ஹொரண தொகுதி அமைப்பாளர், ஒரு நடிகர் கலைஞர் என்ற மாதிரி மிக பிரபலமாக அறியப்பட்ட சரித் அபேசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய வீட்டில் போய் ஊழல் மோசடி விசாரணை பிரிவு இன்றைக்கு காலையிலேயே அவரை கைது செய்திருக்கு. இலங்கை விமான நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர் அருண சதுரங்கவும் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரே சம்பவத்தின் அடிப்படையில், அதே குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரது கைதும் நடக்குது. 3வது நபர் இலங்கையினுடைய முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச, ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவினுடைய மகன் ஷகித ராஜபக்ச, அவரும் ஒரு சட்டத்தரணி, அவரும் கைது செய்யப்படுறார். இந்த மாதிரி 3 பேர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. 3 பேர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கிறது ஒரே குற்றச்சாட்டு. 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்றது. 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டதும் சாதாரணமான ஒரு நபர்கிட்ட கிடையாது. ஹரக்கட்டா நதுன் சிந்தக்க கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற நபர், அவருடைய குடும்பத்திலிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்றதான் இவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இந்த லஞ்ச தொகையை பெற்றுக்கொண்டதுக்குன்னு சொல்லி 2023ஆம் ஆண்டில் தான் இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுது. இந்த 3 பேரும் ஒரே விமானத்தில் கொழும்புல இருந்து துபாய்க்கு பயணம் செய்திருக்கிறாங்க. துபாயில் வச்சு நதுன் சிந்தக்கட வைஃபையும் அவரோட சேர்ந்து இருக்கிற இன்னும் ஒரு நெருக்கமான ஹரக்கட்டாவுக்கு நெருக்கமான ஒரு நபரையும் இந்த 3 பேரும் போய் சந்திக்கிறாங்க. அந்த இடத்துல பணப்பரிமாற்றம் முதல்ல 10 கோடி ரூபாய் வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. இலங்கைக்கு வந்ததுக்கு பிறகு இந்த ரெக்கார்டிங்ல சொல்லப்படுற மாதிரி மிச்சம் 2 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்கன்றதான் குற்றச்சாட்டு. இதுல முதல்ல பேசப்பட்டிருக்கிற தொகை எவ்வளவுன்னு சொன்னா 50 கோடி ரூபாய். அதுக்கு பிறகு பேரம் பேசப்பட்டு 20 கோடி ரூபாவா குறைக்கப்பட்டிருக்கு. திரும்ப 12 கோடி ரூபாய் என்ற நிலைமையில 10 கோடி முதலையும் 2 கோடி பிறகு என்ற அடிப்படையில் துபாயில வச்சு கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் ஒண்டியல் முறைமை மூலமா இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு சொல்லியும் விசாரணையில் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 3 பேர் மேலேயும் சுமத்தப்பட்டிருக்கிற பிரதானமான 3 குற்றச்சாட்டுகள் இருக்கு. முதலாவது ஹரக்கட்டா பாதுகாக்கப்படணும் சொன்னா ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற நபர் கொலை செய்யப்படக்கூடாது என்றதுக்காக லஞ்சம் வாங்கி இருக்கிற பணம் சொல்லி சொல்லப்படுது. இப்போ கொலை செய்யப்படாமல் இருக்கணும் சொல்லி அவருடைய உயிருக்கு பேசப்பட்டிருக்கிற பேரம் தான் அந்த ஆரம்பத்தில் பேசப்பட்ட 50 கோடி ரூபாய். அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுற 12 கோடி ரூபாய். இது முதலாவது குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு அவர் பூச அதிபர் பாதுகாப்பு சிறையில இருந்து வெளியில கொண்டு வரப்படணும் சொல்லியும் ஒரு நிபந்தனை, ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த போன் ரெக்கார்டிங்ல ஒரு இடத்துல சொல்லப்படுது, தேசபந்து தென்னக்கோன் சரித் அபேசிங்க 2 பேரும் நெருக்கமான நண்பர்கள். இவரை வெளியில கொண்டு வரலாம் என்ற அடிப்படையில் பூச அதிபர் பாதுகாப்பு சிறையில இருந்து தடுப்பு காவல இருந்து அவர் வெளியில கொண்டு வரப்படணும் சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்காக இந்த காசு கொடுக்கப்பட்டிருக்கு. 3வது ஹரக்கட்டாவை விடுதலை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற பணம் என்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க நீதிபதிகளோ இல்லாட்டி சட்டமாதிபர்த்தனைகளோ கிடையாது. ஒருவர் அரசியல்வாதி, இன்னொருத்தர் ஒரு நிறுவனத்தினுடைய முன்னாள் பணிப்பாளர், இன்னொருத்தர் சட்டத்தரணி. இந்த 3 பேரும் பணத்தை வாங்கி கொண்டு விடுதலை பெற்று தரலாம் என்றதுக்காக வாங்கியிருக்கிறாங்கன்றதும் இவர்கள் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. இந்த கைது நடந்ததுக்கு பிறகு இன்றைக்கு 3 பேரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ற நேரத்தில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கு. சில நேரத்தில் பணம் கொடுக்கப்படலாம், நிபந்தனைகளின் அடிப்படையில் பணம் கொடுக்கப்படலாம், இல்லாட்டி விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்படலாம், நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்படுது. ஆனா இந்த கைது நடந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இலங்கையில சோசியல் மீடியால இந்த ஆடியோ லீக் ஆகுது, இல்லாட்டி லீக் செய்யப்படுது. கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி உத்தியோகபூர்வம் அறிவிக்கப்பட்டதுக்கு முதல்லயே இந்த கால் ரெக்கார்டிங் லீக் ஆகுது. ஒரு இடத்துல தேசபந்து தென்னக்கோனுடைய முன்னாள் போலீஸ் மாதிபருடைய பேர் குறிப்பிடப்படுது. தேசபந்து தென்னக்கோனுக்கு
500 லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்கிறோம்னு சொல்லி ஹரக்கட்டாட வைஃப் இல்லாட்டி வைஃபோட பக்கத்துல இருந்து கதைக்கிற ஒருத்தர் வந்து சொல்றாரு. 5 கோடி ரூபாய் தேசபந்து தென்னகோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவும் அவர் செய்யாம இருக்கிறாரு. இதை தவிர சில செயலாளர்களுக்கும் கோடிக்கணக்கில் காசு கொடுக்கப்பட்டிருக்காம. சமநேக்கநாயக்க என்ற பேரும் அதில் ஒரு இடத்துல பயன்படுத்தப்படுது. சமநேக்கநாயக்க என்ற பேர் வந்து எங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பேர். ஒரு முன்னாள் ஜனாதிபதியுடைய செயலாளராக பதவி வகிச்சிருந்தவர். வெளிப்படையா சொல்ல போனார் ரணில் விக்ரமசிங்கவனுடைய செயலாளர் ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் தான் சமநேக்கநாயக்க. அவர் சம்பந்தமா தான் இதுல குறிப்பிடப்படுதா என்னன்றது தெரியாது. ஆனா அரச நிறுவனங்களினுடைய சில முக்கியமான செயலாளர்களுக்கும் கோடிக்கணக்கில் காசு கொடுக்கப்பட்டிருக்கு. சமநேக்கநாயக்கவுக்கும் காசு கொடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியும் இந்த ரெக்கார்டிங்ல வந்து ஒரு இடத்துல குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்ப சரித் அபேசிங்க சம்பந்தம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைன்னு சொல்லி இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இல்லாட்டி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசன் கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும், இந்த மாதிரியான நபர்களுக்கு கட்சியில் இடம் கிடையாது என்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே கட்சியை சேர்ந்த புத்திக பத்திரன்னு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு வந்து இந்த கைது நடந்திருக்கிற முறைமை பிழையானதான். ஒரு வீட்டுக்கு அதிகாலையிலேயே போய் பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் வந்து சரித் அபேசிங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடந்திருக்கிற முறையை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டார். இதுக்கு முதல்ல சுகீஸ்வர பண்டார கோட்டாபய ராஜபக்சோட முன்னாள் செயலாளர் அரசு பண்ணப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனை இதே மாதிரியான கருத்தை சொல்லி இருந்தது. இப்ப கைது செய்யப்பட்டதுக்கான காரணம் சம்பந்தமா கதைக்கிறதுக்கு பதிலாக இந்த கைது நடத்தப்பட்டிருக்கிற முறைமை பிழையானது, அங்க இருக்கிற விசாரணை அதிகாரிகள் பிழையானவர்கள் என்ற மாதிரியான கருத்துக்கள் தான் இந்த அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து சஜித் பிரேமதாசவினுடைய கட்சி சார்பாக அந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. நதுன் சிந்தக 2023 கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தவர். 2022 துபாயில கைது செய்யப்பட்டார் என்ற மாதிரியான செய்திகள் வெளிவந்திருந்தது. அதுக்கு பிறகு அவர் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதுக்கு முதல்ல இன்னும் ஒரு இடத்துக்கு தப்பி ஓடினார் என்ற மாதிரி பேசப்பட்டிருந்தது. அப்படியா இருந்தாலும் 2023 மடகஸ்கார்ல வச்சு ரெட் நோட்டீஸ் ஒடுக்கப்பட்டிருந்த நபர் என்ற அடிப்படையில் அவருடைய கைது நடக்குது. இலங்கையிலிருந்து சிஐடி அதிகாரிகள் அவரை கூட்டி வர்றதுக்குன்னு சொல்லி மடகஸ்காருக்கு போறாங்க. அவரும் கூட்டி வரப்படுறாரு. அதுக்கு பிறகு சிஐடியில் தடுத்து வச்சு விசாரணைகளை எதிர்நோக்கின சந்தர்ப்பத்தில் ஒரு சம்பவம் பதிவாகுது. சிஐடிக்குள்ள இருக்கிற ஒரு கான்ஸ்டபிளை வந்து உதவி செய்து ஹரக்கட்டாவை தப்ப வைக்கிறதுக்குன்னு சொல்லி மற்ற போலீஸ் அதிகாரிகளுக்கு டொஃபியில மயக்க மருந்து போட்டு கொடுத்து ஹரக்கட்டாவை வெளியில கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி முன்னெடுக்கப்பட்டிருந்தது. தோல்வியில முடிவடைஞ்சிருந்தது. அதை பற்றின சம்பவம் சம்பந்தமா இப்ப நீதிமன்ற விசாரணை தொடர்ச்சி நடந்து கொண்டிருக்கு. குற்றப்பத்திரமும் சில நாட்களுக்கு முதல்ல வாசிச்சு காட்டப்பட்டிருந்தது. அதை பற்றின வழக்கு விசாரணை நடத்தப்படுது. ஹரக்கட்டா வெளியில கூட்டி வரப்படக்கூடாது. அடுத்த வழக்கு விசாரணை சில நாட்களுக்கு முதல்ல நீதிபதி குறிப்பிட்டிருந்தார் ஹரக்கட்டாவுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கு, அவர் வெளியில வரக்கூடாது, அடுத்த வழக்கு விசாரணைக்கு ஒன்லைன் மூலமா முன்னிலைப்படுத்தினா போதுமானது சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மாதிரி வெளிவந்திருக்கிற ஆடியோ லீக் ஆகி இருக்கிற இந்த பார்க்குற நேரத்திலையும் இந்த மாதிரியான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறத பார்க்குற நேரத்திலையும் வந்து ஹரக்கட்டாவினுடைய பாதுகாப்பை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இது மாறி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஹரக்கட்டா சொல்றாரு, முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலசட பேரையும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோண்ட பேரையும் குறிப்பிட்டு இந்த 2 பேரும் 30 கோடி ரூபாய் 300 மில்லியன் ரூபாய், அதாவது 30 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. அந்த காசை நான் கொடுக்கலன்றதுக்காகத்தான் இன்றைக்கு வந்து இந்த சிறையில் நான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். பெருந்தொகையில் அரச பணம் செலவு செய்யப்பட்டு நான் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். அவங்களுக்கு கேட்ட மாதிரி 30 கோடி ரூபாய் நான் கொடுத்திருப்பினா இருந்தால் நான் வெளியில வந்திருக்க முடியும் என்ற மாதிரி ஒரு பாரதூரமான குற்றச்சாட்டை வந்து ஹரக்கட்டா ஒரு சந்தர்ப்பத்தில் சுமத்தி இருந்ததையும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. டிரான் நல்லஸ் அந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே நிராகரிச்சிருந்தார். ஆனால் அது சம்பந்தமா இந்த விதமான விசாரணையும் முன்னெடுக்கப்படலை. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு அரசியல்வாதி இன்னும் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிற இன்னும் சிலர் சம்பந்தமான தகவல்கள் வெளிவருமா இல்லையா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு வழக்கு விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான நாமல் ராஜபக்சவினுடைய வழக்கு. இதில் நாமல் ராஜபக்ச சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. ஏற்கனவே வழக்கு விசாரணையில் சொல்லப்பட்டிருந்தது கிரிஷ் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ வழக்கு வந்து ஆரம்பமாக இருக்கு. இந்தியாவிலிருந்து அந்த நிறுவனத்தினுடைய 2 அதிகாரிகள் சாட்சியங்களாக கூப்பிடப்பட இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. அந்த சாட்சியங்களா கூப்பிடப்படுற நபர்களுக்கு நீதிமன்றம் அறிவித்தல் பிறப்பிக்க வேண்டியிருக்கும். இதுக்கு 2 நடைமுறைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. உள்ளூர்ல இருக்கிற நபர்களுக்கு சாட்சியங்களுக்குன்னு சொன்னா சாதாரணமான நடைமுறையும், வெளிநாட்டில் இருக்கிற சாட்சியங்கள்னு சொன்னால் வெளிநாட்டு சாட்சியங்களுக்கு கொண்டு வர்றதுக்காக பிறப்பிக்க வேண்டிய இன்னும் ஒரு நடைமுறையும் இருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் இதுக்கு முதல் வழக்கு விசாரணையிலேயே நீதிபதி கேட்கிறார், இதுக்கு சாதாரணமான முறைமையை பின்பற்றினா போதுமா, இல்லாட்டி வந்து வெளிநாட்டு சாட்சியங்கள் அடிப்படையில் அந்த விதத்தில் அறிவித்தல் பிறப்பிக்கணுமான்னு சொல்லி சிஐடிட்ட நீதிபதி கேள்வி கேட்ட நேரம் இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில் சிஐடி சொல்லி இருந்தது, இல்லை அந்த நிறுவனத்தோட நாங்கள் வந்து
தொடர்போடு தான் இருக்கிறோம். அந்த 2 பேரையும் தொடர்பு கொள்றது ஈஸியானது. சாதாரணமான நடைமுறைக்கு அமைய அறிவித்தல் பிறப்பிச்சா போதுமானது என்று சொன்ன காலதாமதப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி வெளிநாட்டு சாட்சியங்களுக்கான முறைமை பின்பற்றப்படுமா இருந்தால் காலதாமதமாகும் என்றதும் ஒரு முக்கியமான விஷயமா சொல்லப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையில் வந்து சரின்னு சொல்லி நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருந்தது. இன்றைக்கு சிஐடி போய் அறிவிச்சிருக்கு அந்த 2 சாட்சியங்களுடையும் தொடர்பு கொள்ள முடியாம இருக்கு. இதனால வெளிநாட்டு நபர்களுக்கான சாட்சியங்களை கூப்பிடுறதுக்கான முறைமையை பின்பற்றி அறிவித்தல் பிறப்பிக்கணும்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. நீதிமன்றம் அதுக்கு அமைய அந்த வெளிநாட்டு சாட்சியங்களை கொண்டு வர்றதுக்கான முறைமைக்கு அமைய அறிவித்தல் பிறப்பிக்கிறதுக்கும் இப்போ ஒரு உத்தரவு இன்றைய நாளில் பிறப்பிச்சிருந்தது. ஆனால் நீதிபதி சிஐடியை பார்த்து சொல்லியிருந்தார், வேணும்னு சொல்லியே இந்த வழக்கு விசாரணையை தாமதப்படுத்துறதுக்காக சிஐடி இந்த மாதிரி செயற்படுதோன்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்குன்ற மாதிரி கடன் தோணியில் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் சொல்லியும் செய்திகள்ல இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. சொன்ன நாமல் ராஜபக்சோட வழக்கு விசாரணை வந்து 7ஆம் திகதியிலிருந்து நடத்தப்பட இருந்தது. 7ஆம் திகதி சாட்சி விசாரணை நடத்தப்பட இருந்தது. இப்போ 7ஆம் திகதி நடத்தப்பட இருந்த சாட்சி விசாரணை இந்த சம்பவம் காரணமாக ரத்து செய்யப்பட்டு இன்னொரு திகதிக்கு மாற்றப்பட்டிருக்கு. துரிதமாக இந்த வழக்கு விசாரணைகளை முடிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் சட்டமாதிபர் திணைக்களம் சிஐடியினுடைய தாமதம் என்ற குற்றச்சாட்டு கடந்த காலத்திலேயும் இருந்தது. இப்போ இந்த காலகட்டத்திலையும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை நீதிபதியே சிஐடியை பார்த்து முன் வச்சிருக்கிறதும் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வழக்கு விசாரணையில் என்ன நடக்கும், அந்த 2 சாட்சியங்களும் இலங்கைக்கு உண்மையிலேயே வருவார்களா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.